Dear students, welcome to the online session of St. Joseph Study Center. In this video, we will see about conservative force and non-conservative force and the relation between power and velocity. So first we will see about conservative and non-conservative forces. So what is this conservative and non-conservative forces and what is the difference between this? So conservative force அப்படினு நம்ம பார்த்தோம் அப்படினா a force is said to be conservative force if the work done by or against the force in moving the body depends only on the initial and final positions of the body and not on the nature of the path followed between the initial and final positions. ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நகர்த்தணும் அப்படினா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் எங்க வச்சிருக்கோமோ அதாவது இனிஷியல் பொசிஷன் பிஃபோர் மூவிங் அது நகர்த்துறதுக்கு முன்னாடி அதோட இனிஷியல் பொசிஷன்ல அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா ஸோ அந்த பொசிஷன் அண்ட் நகர்த்திட்டு நம்ம வைக்கிறோம் இல்லையா அந்த ஃபைனல் பொசிஷன் அதை மட்டும் பொறுத்து இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்வோம். So examples gravitational force, elastic spring force, electrostatic force, magnetic force etc. So இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகும் பட் ட்ராவல் ஆகிற பாத்தை இதை பொறுத்து இருக்காது ஓகேவா அதோட இனிஷியல் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷனை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இதை நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ஏலேருந்து பிக்கு நகர்த்துறோம். ஸோ ஏ அப்படின்றது கிரவுண்டில் இருக்குது அண்ட் பி வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருக்கும். ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கிற ஹைட்டை நம்ம ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம எப்படி வேணாலும் நகர்த்தலாம் இல்லையா இப்படி ஸ்ட்ரைட்டாக நகர்த்தலாம் இல்லை இப்படி வளைச்சி நகர்த்தலாம் இல்லை இப்படி வந்து இப்படி கர்வ் ஷேப்பில் நகர்த்தலாம். ஸோ எப்படி நகர்த்தினாலும் நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து நம்மளோட இனிஷியல் பொசிஷனையும் ஃபைனல் பொசிஷனை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் is equal to the negative gradient of the potential energy. So conservative force that is Fx and potential energy நமக்கு தெரியும் நம்ம வந்து அது U அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். So it's equal to the negative gradient of the potential energy. So that is Fx is equal to minus du by dx. Non-conservative force. A force is said to be non-conservative if the work done by or against the force in moving a body depends upon the path between the initial and final positions. அதாவது இனிஷியல்ல இருந்து ஃபைனல் பொசிஷன்ஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்டை நகர்த்துறோம் இல்லையா அதுக்கு இடையே இருக்கிற அந்த அந்த பாதையை பொறுத்து இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் நம்ம நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒர்க் டன் இஸ் டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தும் போது நம்ம எந்த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக போயிடலாம். இதுவே நம்ம வந்து வளைஞ்சி போகிறோம் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கும் நம்ம வளைஞ்சி போகிறதுக்கும் நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்ளை பண்ணுவோம். ஸோ அது மூலமாக அங்கே கிடைக்கிற ஒர்க் டன் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் இன் case of non-conservative force work done is different in different paths. Example frictional force. Since work against friction depends on length of the path. Frictional force அப்படின்னா என்ன இப்போ நம்ம ரோட்ல வந்து வண்டி போகுது அப்படின்னா it is because of friction between the vehicle and the road. ஸோ ஒரு ரோடு வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்காது. ஸோ ஈஸியாக ட்ராவல் பண்ணிடலாம். சப்போஸ் கல்லும் மல்லும் இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக இருந்தது அப்படின்றப்போ அங்கே ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ அங்கே வந்து என்ன இருக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக ட்ராவல் பண்ணணும் இல்லையா. So it is depend upon the length of the path. So that's frictional force is an example of non-conservative force. Next one, friction due to air resistance and viscous force. These are also non-conservative force. Viscous force அப்படின்னா ஒரு ஃபியூவர்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம கீழே ஊற்றும் போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் இல்லையா. ஸோ அந்த ஃப்ளோ ஆஃப் லிக்விடை ரெசிஸ்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து விஸ்காஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை தான் நம்ம விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் non-conservative force since it depends on the path from its initial position to final position. So why these are non-conservative force? Because work done against the force depend upon the velocity of motion. Next one, law of conservation of energy. So law of conservation of energy அப்படின்னா என்னன்னா it states that energy can neither be created nor be destroyed. It may be transformed from
one form to another, but the total energy of an isolated system remains constant. ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இனிஷியலாக இருக்கிற எனர்ஜி வந்து இப்போ சப்போஸ் லைட் எனர்ஜியாக இருந்தது அப்படின்னா ஒரு சர்டன் ப்ராசஸ்க்கு அப்புறம் அது வந்து சோலார் எனர்ஜியாக மாறலாம், இல்லை சோலார் எனர்ஜி லைட் எனர்ஜியாக மாறலாம். ஸோ நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருந்துச்சோ அதே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் அந்த ப்ராசஸ்க்கு அப்புறமும் இருக்கும். ஆனால் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு அது மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம கிரியேட் பண்ணவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஸோ law of conservation of energy states that energy can neither be created nor be destroyed. It may be transformed from one form to another, but the total energy of an isolated system remains constant. For example, இப்போ நம்ம இந்த பிக்சர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கே கிரவுண்டில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து மேலே தூக்கி போடுறோம். ஸோ கிரவுண்டில் அப்படின்னு இருக்கிறம்போது பொட்டான்ஷியல் எனர்ஜி ஜீரோவாக இருக்கும். ஓகேவா. ஸோ பொட்டான்ஷியல் எனர்ஜி ஜீரோ அண்ட் we will have some kinetic energy. அப்போ டோட்டல் எனர்ஜி இஸ் ஆக்சுவலி பொட்டான்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி இல்லையா. ஸோ கிரவுண்டில் அதாவது ரெஸ்ட் பொசிஷனில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ அதோட பொட்டான்ஷியல் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அண்ட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கைனட்டிக் எனர்ஜி இருக்குது. ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அப்போ எனர்ஜி அதாவது டோட்டல் எனர்ஜி E இஸ் ஈக்குவல் டு பொட்டான்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி. பட் நம்மளுக்கு பொட்டான்ஷியல் எனர்ஜி ஜீரோ அப்படின்றனால நம்மளுக்கு இங்கே வெறும் கைனட்டிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ நம்ம மேலே போடுறோம், அதாவது ஒரு ஹைட் சர்டன் ஹைட் ஹெச்சுக்கு மேலே போடுறோம். ஸோ மேலே போக போக கைனட்டிக் எனர்ஜி கம்மியாகிடும், பொட்டான்ஷியல் எனர்ஜி அதிகமாகிடும். ஸோ அப்போ பொட்டான்ஷியல் எனர்ஜி அதிகமாக ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கிரவுண்டில் நம்ம வைக்கும்போது பொட்டான்ஷியல் எனர்ஜி ஜீரோவில் இருக்குது. மேலே நம்ம போட ஸோ அந்த ஆப்ஜெக்டும் மேலே போகும். ஸோ அப்போ மேலே போக போக பொட்டான்ஷியல் எனர்ஜி நமக்கு வந்து அதிகமாகும். So we will have some value for potential energy, hence it is not equal to 0. And kinetic energy நம்மளுக்கு வந்து கீழே இருக்கிறத விட கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ கம்மியாகும், பட் ஆனால் ஜீரோ இருக்காது, பட் கம்மியாகுது. ஸோ அதனால் கைனட்டிக் எனர்ஜிக்கும் ஒரு சில வேல்யூ இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு எனர்ஜியுமே இருக்குது இல்லையா. So that's the total energy is equal to potential energy plus kinetic energy. But once அந்த height reach ஆயிடுத்து அப்படின்னா எப்பொழுதுமே ஹைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து kinetic energy ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அண்ட் potential energy அதிகமாகிடும். So we will have potential energy and kinetic energy zero. So hence the total energy will be potential energy because total energy அப்படின்றது kinetic energy plus potential energy இல்லையா. ஸோ kinetic energy நமக்கு ஜீரோ அப்படின்றதுனால நம்மளுக்கு வெறும் இங்கே potential energy இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டை மேலே போடுறோம். மேலே போடும்போது கீழே பார்த்தீங்கன்னா அதாவது ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதோட பொட்டான்ஷியல் எனர்ஜி ஜீரோவாக இருக்கும். பட் போக போக பொட்டான்ஷியல் எனர்ஜி அதிகமாகிடும், கைனட்டிக் எனர்ஜி கம்மியாகிடும். ஸோ கம்மியாகிட்டு அட் லாஸ்ட் அது வந்து ஹைட்டை ரீச் பண்ணிடுது அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி ஃபுல்லாகவே ஜீரோவாக ஆகிடும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் பொட்டான்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். இதுவே கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் கைனட்டிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். இதே ஒரு சர்டன் பாயிண்டில் பார்க்கும்போது தான் நமக்கு என்ன இருக்குது, ரெண்டு எனர்ஜியுமே இருக்குது. அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், கீழே வந்து அந்த ஆப்ஜெக்டை போடுறோம். ஸோ அகைன் திரும்ப கீழே வர வர நமக்கு கைனட்டிக் எனர்ஜி அதிகமாகிடும், பொட்டான்ஷியல் எனர்ஜி கம்மியாகிட்டு ஒன்ஸ் அது கிரவுண்டை ரீச் பண்ண உடனே நம்மளுக்கு பொட்டான்ஷியல் எனர்ஜி ஜீரோவாகிடும். கைனட்டிக் எனர்ஜிக்கு ஒரு சர்டன் வேல்யூ இருக்கும். ஓகேவா. ஸோ எப்பொழுதுமே கிரவுண்டில் இருக்கும்போது நம்ம கைனட்டிக் எனர்ஜி இருக்குது, பொட்டான்ஷியல் எனர்ஜி இல்லை. அது அதிகமாக போக போக கைனட்டிக் எனர்ஜி கம்மியாகுது, பொட்டான்ஷியல் எனர்ஜி இருக்குது. ஸோ ஹைட்டில் பார்க்கும்போது நமக்கு கைனட்டிக் எனர்ஜி ஜீரோ, potential energy we will have some value. and திரும்ப நம்ம கீழே எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு என்ன வருது, kinetic energy we will have some value and potential energy zero அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லையும் அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் அது மேலே போக போக நம்மளுக்கு ஒரு சர்டன் டைப் ஆஃப் எனர்ஜி இருக்குது, ஒரு சர்டன் டைப் ஆஃப் எனர்ஜி இல்லை இல்லையா. ஸோ அப்போ டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. பட் எனிவே நமக்கு வந்து இங்கேயும் நம்மளுக்கு வந்து என்னதுன்னா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி, அதாவது ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி தான் இருக்குது. ஸோ ஒரு ஹைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டான்ஷியல் எனர்ஜி, இங்கேயும் ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி தான் இருக்குது. ஸோ இங்கே கைனட்டிக் எனர்ஜியாக ஸ்டார்ட் ஆகி அது அங்கே பொட்டான்ஷியல் எனர்ஜியாக முடிஞ்சிருக்கு. அகைன் கீழே வரும்போது பொட்டான்ஷியல் எனர்ஜியாக ஸ்டார்ட் ஆகி கைனட்டிக் எனர்ஜியாக முடிஞ்சிருக்கு. பட் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து சேமாக தான் இருக்குது இல்லையா. ஸோ இங்கேயும் நமக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான் இருக்குது, இங்கேயும் நமக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான் இருக்குது. ஸோ தட் இஸ் இட் ஸ்டேட்ஸ் தட் இட் கேன் பி transformed from one form to another but cannot be created nor be destroyed. Next we will see about power. So power அப்படின்னா என்ன, ஒரு வேலையை நம்ம எவ்வளோ வேகமாக செய்கிறோம் அப்படின்றது தான் நம்ம வந்து பவர் அப்படின்னு சொல்வோம். So that is
power is a measure of how fast or slow a work is done. ஸோ ஒரு வேலையை நம்ம மற்றவங்கள கம்பேர் பண்ணி எவ்வளோ பொறுமையாக பண்ணுறோம் இல்லை அவங்கள விட எவ்வளோ வேகமாக பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம வந்து நம்மளோட பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலி இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் ஒர்க் டன் ஆர் எனர்ஜி டெலிவர்டு. அதாவது இப்போ வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கேற்ற சத்து, அதாவது எனர்ஜி நமக்கு வேணும். ஸோ ஒரு வேலை செய்கிறது மூலமாக நம்மளுக்கு எனர்ஜி எவ்வளோ வந்து வெளிவருது அப்படின்றதையும் நம்ம அந்த வேலையை எவ்வளோ வேகமாக பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம பவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்றத நம்ம பவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹென்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ தட் இஸ் W/T. ஆவரேஜ் பவர், இப்போ வந்து ஒரு கிளாஸோட ஆவரேஜ் மார்க் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எல்லா மார்க்கையும் டோட்டல் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே போல் ஆவரேஜ் பவர் அப்படின்னா இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ ஆஃப் த டோட்டல் ஒர்க் டன் டு த டோட்டல் டைம் டேக்கன். ஸோ நம்ம பண்ண எல்லா ஒர்க் நம்ம எவ்வளோ நேரத்துக்கு பண்ணி இருக்கோம் அப்படின்றது. ஸோ தட் இஸ் டிஃபைன்ட் அஸ் P average. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் டன் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். இன்ஸ்டன்டேனியஸ் பவர், இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக, அதாவது உடனே அந்த டைமில் அட் மொமெண்ட்டில் எவ்வளோ நடக்குது அப்படின்றது தான் வந்து இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அப்படின்னா என்னென்னா அட் மொமெண்ட் அந்த இன்ஸ்டண்ட்டில் எவ்வளோ பவர் வந்து எவ்வளோ பவர் டெலிவர் ஆகிருக்கு, எவ்வளோ பவர் வெளியே வந்திருக்கு அப்படின்றது தான். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த பவர் டெலிவர்ட் அட் அன் இன்ஸ்டன்ட். தட் இஸ் dW divided by dt. Unit of power, actually power is a scalar quantity, so it will have only magnitude, not in direction, and its dimensional formula is ml square t minus 3. SI unit of power is watt. 1 watt is defined as the power when 1 joule of work is done in 1 second. So நம்ம பார்த்தோம் power is equal to work divided by time taken, and power ஓட யூனிட் பார்த்தீங்கன்னா watt. work done அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லலாம், ஜூல் அப்படின்னு சொல்லலாம். டைம் வந்து செகண்ட்ஸில் பண்ணுவோம். ஸோ எப்போ நம்மளுக்கு வந்து பவர் இஸ் ஈக்குவல் டு 1 வாட்டாக இருக்கும் அப்படின்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 1 ஜூல் அண்ட் டைம் இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். அப்படி இருந்தால் தான் 1 டிவைடட் பை 1 நமக்கு வந்து பவர் இஸ் ஈக்குவல் டு 1 வாட் அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 watt is defined as the power when 1 joule of work is done in 1 second. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம எப்பொழுதுமே பவரை வந்து வாட்டில் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும், அதோட யூனிட் நம்ம வாட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அந்த வாட்லேயே நம்ம வந்து கிலோ வாட், மெகா வாட், ஜிகா வாட் அப்படிலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஹையர் யூனிட்ஸ் ஆஃப் பவர், பிகாஸ் கிலோ வாட் அப்படின்றது இன்டூ 10 to the power 3, மெகாவாட் அப்படின்றது 10 to the power 6, and gigawatt அப்படின்றது 10 to the power 9. So these are all the highest unit of power. Motor and engines and some automobiles use old unit of power known as horsepower. So there is also another unit for power. So இப்போ மோட்டார்ஸ், இன்ஜின்ஸ் அந்த மாதிரி நம்ம வெஹிக்கல்ஸ் அந்த ஆட்டோமொபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஓல்டு யூனிட் யூஸ் பண்ணுறாங்க. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் 1 horse power is equal to 746 watt. சப்போஸ் நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு ஆட்டோமொபைல் ஏதோ ஒரு இதில் வந்து நமக்கு வந்து ஒரு பவர் வந்து ஹார்ஸ் பவர் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம வாட்டுக்கு இன்டூ பண்ணணும் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிறத இன்டூ 746 பண்ணும்போது we will have that power in unit of watt. இதுவே நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பவர்ஸை வந்து கிலோவாட் ஹாரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இப்போ சப்போஸ் ஏதாவது எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் நம்ம வந்து வீட்டில் நிறையா யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதை நம்ம வந்து நிறையா யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து நிறையா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து வெளிவரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நிறையா நேரம் அப்படின்றது ஒரு 10 hours 15 hours அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து டைமை வந்து செகண்ட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ இப்போ 1 hour அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும், 60 × 60 × 60 அப்படின்னு போடணும் இல்லையா. ஸோ அப்படி நம்ம போட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம செகண்ட்ஸில் யூஸ்வலாக பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், அதிக நம்பர்ஸ் நம்ம வந்து இன்டூ பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை ஹாராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு வாட் வந்து பெரிய யூனிட் கிலோ வாட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கிலோவாட் ஹாரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். When electrical appliances are put in use for long hours, they consume a large amount of energy, and measuring the electrical energy in a small unit watt seconds leads to handling large numerical values. So we are using electrical energy in kilowatt hour. Hence electrical energy is measured in the unit called kilowatt hour.
Next one, relation between power and velocity. The work done by a force F for a displacement dr. So work done அப்படின்றது என்னது, force மூலமா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு நகர்த்துறது. ஸோ அப்போ work done is equal to integral of force into dr. ஸோ இப்போ இந்த ஒரு ஈக்குவேஷனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாற்றி எழுத போகிறோம். ஸோ அது மூலமாக நமக்கு பவர் அண்ட் வெலாசிட்டி கிடைக்க போகுது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் டன் W இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா F into dr இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை மாற்றி எழுதலாம். அதாவது ஒர்க் டன் is equal to, நம்ம இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னா dw we will get. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த dw dt மூலமாக மல்டிப்ளை பண்ணுறோம் அண்ட் டிவைட் பண்ணுறோம். ஸோ we will get integral of dw into dt and divided by dt. இப்போது இந்த ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம மாற்றி எழுதி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரைட் ஹேண்ட் சைடை மாற்றி எழுதலாம். அதாவது F into dr. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த dr டிவைடட் பை dt அண்ட் இன்டூ dt போட போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைட்லேயே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், dt மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஹென்ஸ் we will get, that is integral of F into dr is equal to integral of F dr and நம்ம என்ன பண்ணுறோம், dt மல்டிபிள் பண்ணுறோம் அண்ட் டிவைட் பண்ணுறோம். So it will be integral F, so இங்கேயும் F and dr by dt. அதாவது ஒரு பொசிஷனில் இருந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம நகர்த்துறோம் அப்படின்னா அங்கே ஸ்பீடு இருக்குது இல்லையா. ஸோ பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை நம்ம என்னன்னு சொல்கிறோம், வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ dr by dt is actually velocity. So velocity v and into this dt. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடையும் மாற்றி எழுதிட்டோம் இல்லையா. ஸோ அதாவது செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை ரெண்டுத்தையும் தூக்கிட்டு போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ டபிள்யூவை நம்ம எப்படி மாற்றி எழுதி வச்சுருக்கோம், dw by dt into dt. that is equal to F into dr நம்ம எப்படி மாற்றி எழுதி வச்சுருக்கோம், F into v into dt. இப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே dt காமனாக இருக்குது. ஸோ வெளியே எடுத்துக்கலாம். இந்த f டாட் v இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகிடும். ஸோ தட் இஸ் இன்டெக்ரல் ஆஃப் dw டிவைடட் பை dt மைனஸ் f டாட் v இன்டூ dt இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, dw divided by dt minus f dot v into dt is equal to 0. Actually this relation is true for any arbitrary value for dt. ஸோ இந்த dtல நம்ம எந்த வேல்யூ போட்டாலும் இது இந்த ஈக்குவேஷனை வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற டேர்ம்ஸ் வந்து ஆக்சுவலி இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ தட் இஸ் dw divided by dt minus f dot v is equal to 0. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஈக்குவல் டு பண்ணும்போது, அதாவது இதை நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா இந்த f டாட் v நம்ம அந்த சைட் கொண்டுட்டு போகும்போது அது ப்ளஸ் f டாட் v மாறிடும் இல்லையா. ஸோ தட் இஸ் dw divided by dt into is equal to f dot v. actually that is equal to power. ஸோ பவர் அப்படின்றது என்னது, ஒரு ஒர்க்கை நம்ம எவ்வளோ அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி. பிகாஸ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை ஒரு ஸ்பீடில் நம்ம மூவ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ தட் இஸ் பவர். ஸோ தட் இஸ் dw divided by dt is equal to f dot v is equal to power. So this is the relation between power and velocity. So that's all about the conservative and non-conservative force and relation between power and velocity. We will see a next topic in a next video. Thank you students.